कडत्रं सुधा बन्धुवर्गं पशुर्व नरो वादनारि गृहे ये मदीया यजन्तो नमत सुमतो भवन्तु स्मरन् दशते सन्तु सर्वे कुमारे. ஓம் நமச்சிவாயம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதனின் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது நம்முடைய சுப்பிரமணிய புஜங்க தொடரில் 27 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் 28வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு அழகான ஸ்லோகம். நம்ம 27வது ஸ்லோகத்தில் முருகப்பெருமானுடைய கருணையை எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல், பிறப்பினால் எந்த பாகுபாடும் இல்லாமல் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் எந்த விதமான கருணையை காட்டுகிறாரோ அதே கருணையை புலையர்களுக்கும் மிக தாழ்ந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும், பிறப்பாலோ தொழிலாலோ தாழ்ந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் அதே கருணையை காட்டக்கூடிய ஒரு தன்மையை உடைய முருகப்பெருமானுடைய கருணையை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எப்படி சிவபெருமான் எப்படி நந்தனாக இருக்கும், அதே மாதிரி கண்ணப்ப நாயனாக இருக்கும், மற்ற தேவர்களுக்கெல்லாம் குறையாத அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவர்களோட அதிகமான கருணையை காட்டினார் இல்லையா? அது நமக்கு தெரியும், திருவிளையாட புராணத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிவபெருமானும் தன்னுடைய தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கும் அவருக்கு வேறுபாடு பார்க்கவில்லை. அதுக்கு உதாரணம் நம்ம சொன்னது, அவர் வேடுவர் குலத்திலே பிறந்த வள்ளியை ஓடி ஓடி காதலித்து மனம் புரிந்து கொண்டார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி இன்னொரு அழகான ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. நம்ம இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு அடிமை, என்னுடைய உள்ளத்திலே முருகனுடைய பக்தியையும் திருவுருவத்தையும் ஏற்றிக்கொண்டு விட்டேன், நான் அனைத்துமே முருகப்பெருமானே என்று எண்ணுகின்றவன். இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய மனைவி, குழந்தைகள், சொந்தக்காரவங்க, மிருகங்கள், என்ன சுற்றத்தார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் உன் மேலே எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் பக்தியும் ஈடுபாடும் வச்சுருக்கணும், அதே அளவு அந்த அன்பும் ஈடுபாடும் பாசமும் பக்தியும் அவங்களும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ நான் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கேன், ஒரு சொசைட்டியில் இருக்கேன், ஒரு குழுவில் இருக்கேன். அதில் நான் மட்டும் தனித்துவமாக முருகப்பெருமான் மீது அளவில்லாத ஒரு காதலும் பாசமும் பக்தியும் அவர் மேலே ஒரு ஈடுபாடும் வச்சுருந்து மற்றவங்கெல்லாம் அந்த ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் என்னுடைய ஈடுபாடு அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? இது நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ணத்தோடையும் ஒரே மாதிரியான ஈடுபாடோடு இருக்கும்போது தான் அந்த ஈடுபாட்டிற்கு, அந்த பக்திக்கு, அந்த எண்ணத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை உண்டு, அதுக்கு ஒரு பெருமை உண்டு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகப்பெருமானே, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நான் எப்படி உன்னிட்ட பக்தி செலுத்துகிறோனோ அதே மாதிரி நீயும் அவர்களும் என்னை சார்ந்தவர்களும், அது யாராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பந்துக்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள மிருகங்களாகட்டும், மற்ற மனிதர்கள், ஆண் பெண், என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உன்னை வணங்க வேண்டும், உன்னை பூஜிக்க வேண்டும், உன்னடி தொழ வேண்டும். அப்படி செய்தால்தான் எங்களுடைய பக்தி நிறைவடையும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறாரு. இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், அழகான ஸ்லோகம் கேட்டுங்க. இது 28வது ஸ்லோகம். களத்திரம் சுதா பந்துவர்க்க பசுர்வா நரோ வாதனாரி கிருஹேயே மதியா யஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரன் தர்ஷதே சந்து சர்வே குமாரா. இதுதான் அந்த ஸ்லோகம். இது வேகமாக சொன்னால், களத்திரம் சுதா பந்துவர்க்க பசுர்வா நரோ வாதனாரி கிருஹேயே மதியா யஜந்தோ நமந்தஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தம் சே சந்து சர்வே குமாரா. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகான ஸ்லோகம். இப்போ இதை நம்ம ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல களத்திரம் அப்படிங்கிறாரு. களத்திரம் அப்படின்னா யார்? களத்திரங்கிறது மனைவி, என்னுடைய மனைவி. அப்புறம் சுதாங்கிறாரு. களத்திரம் சுதானா என்னுடைய குழந்தைகள், எனக்கு சேர்ந்தவர்கள் என்னுடைய மனைவி, அப்புறம் என்னுடைய குழந்தைகள்.
அப்புறம் பந்து வர்க்க, பந்துன்னா என்ன, உறவினர்கள், வர்க்கம்னா எல்லோரும் சேர்ந்தவங்கள, பந்து வர்க்கம்னா எல்லா உறவினர்கள். பாச்சா என் மனைவியாச்சும் குழந்தைகளாச்சும் அப்பா சொந்தக்காரங்களாம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி அண்ணன் தம்பி அண்ணி, இது எல்லோரும் உறவினர்கள் வந்து பந்து வர்க்கமாக வந்துடுறாங்க. அப்புறம் பசுர்வாங்கிறார். பசுன்னா நம்முடைய வீட்டில் உள்ள மிருகங்கள். நம்ம வீட்டில் மாடு வளர்ப்போம், இன்னும் சில பேர் ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, மற்றவரும் எல்லா மிருகம், நாய் வளர்ப்போம், எல்லா மிருகங்கள் வளர்ப்போம், பல மிருகங்களை வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, அது எல்லாம் பசு வர்க்காங்கிறாரு. அது கிரகேன்னா வீட்டில், எங்கள் வீட்டில் யாராக இருக்காங்க, மனைவி குழந்தைகள் பந்துக்கள் உறவினர்கள், அப்புறம் இவங்களுக்கு மிருகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரகே நரோவாத, நரோன்னா என்ன, மனிதர்கள், நரோவாத மற்ற மனிதர்கள் யாருன்னா வேலைக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்தில் எல்லோரும் நம்ம சேர்ந்தவர்கள். அப்புறம் நாரின்னா பெண்கள், இது வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவங்களும் இருப்பாங்க. அப்புறம் மதியா, இப்போ இவ்வளோ பேர் சொல்லிட்டேன், இவங்க எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள். மதியானா என்னை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், இப்போ நான் சொன்ன இவ்வளோ பேர் சொன்னேன் இல்லையா, அவர்களும் சர்வே அப்படின்னா சர்வேனா அவர்கள் அனைவரும், சர்வேனா முருகனே, பவந்தம்னா உன்னுடைய திருவடிகளை, யஜந்தோன்னா பூஜை செய்கிறது. இவர்கள் அனைவர்களும் முருகப்பெருமானே உன்னுடைய திருவடிகளை பூஜை செய்வர்களாகவும், நமந்தோன்னா நமஸ்காரம், பூஜை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறவர்களாகவும், ஸ்துவந்தோ அப்படின்னா ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களாகவும், ஸ்மரணம் செய்வர்களாகவும் சந்து இருக்கட்டும். சர்வே குமாரா, சர்வேஸ்வரின் குமாரரான முருகப்பெருமானே. இப்போ எவ்வளோ எளிமையான ஸ்லோகம் பாருங்கள். இதில் வந்து எதுவுமே உங்களுக்கு இன்டெரக்டில் எல்லாம் டைரெக்டாக சொல்கிறாரு. களத்திரம் சுதா பந்துவர்க்க பசுர்வா கிரகே நரோ வாதனாரி மதியா சர்வரே பவந்தம் யஜந்தோ நமந்தஸ்துவந்தோ ஸ்மரம் சந்து சர்வே குமாரா. அப்போ ஒன்று, இந்த வீட்டில் என்னுடைய உறவினர்கள், நாம மேலே பற்றோடு பாசத்தோடும் பக்தியோடு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மனைவி களத்திரம் என்னுடைய குழந்தைகள், அப்புறம் பந்து வர்க்கம், என்னுடைய உறவினர்கள் யார், எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் பந்துக்கள். அப்புறம் பசு வருவா, மிருகங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், மற்ற மிருகங்கள், குக்கிளி வளர்க்குறோம், மிருகங்கள்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மிருகங்கள். அப்புறம் கிரகே நரோவாதம், எங்கள் வீட்டில் உள்ள மற்ற மனிதர்கள், எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாக இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் நாரி, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, மெதியா, இது என்னை சேர்ந்தவர்கள் யாராயினும் சர்வா, அவர்கள் அனைத்தும் முருகா உன்னை யஜந்தோ பூஜை செய்வர்களாகவும், உன்னை நமஸ்கரிப்பவர்களாகவும், உன்னை ஸ்தோத்திரம் உன் மீது ஸ்துதி பாடுபவர்களாகவும், ஸ்மரந்தம் உண்மை ஸ்மரணம் செய்வர்களாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அழகான இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மனிதன் இருக்கான், அவன் இறைவன் மேலே அளவில்லாத பக்தியும் பாசமும் காதலும் கொண்டு அவரே ஈஸ்வரா அம்பாலே முருகா ஏதோ பெருமாளை ஏதோ அவனுடைய இஷ்ட தெய்வத்தை சதா நேரமும் ஸ்மரிச்சுக்கிட்டு அதையே அந்த எண்ணத்திலே வாழ்கிறான். அவன் வந்து அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அது வந்து குடிப்பினைன்னு சொல்லணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு குடிப்பினை கிடைக்காது, ஒருத்தன் இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் அவனை சுற்றி உள்ளவங்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு வந்து இந்த இறைவனை பற்றி சிந்தனையை விட மற்ற சிந்தனைகள், பொலிட்டிக்கல் சிந்தனை, ஸ்போர்ட்ஸு, அது இது கண்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்குது. மற்ற விஷயங்களில் மனதை செலுத்தி இறைவனின் மேலே மனதை செலுத்தாமல், இறைவனை நினைக்காமல், இறைவனை வணங்காமல், இறைவனுக்கு பூஜை செய்யாமல், இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல், இறைவனை ஸ்மரணம் செய்யாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நடுவில் இவன் போய் உட்கார்ந்தா இவன் பைத்தியக்கா மாதிரி தெரியும். என்னடா இவன் பார்த்தாலும் முருகா 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 ஈஸ்வரா ஈஸ்வரான்னுட்டே இருக்கான், வேறு வேலை இல்லை. இங்கே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இவ்வளோ பொலிட்டிக்கல் டர்மாயில் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் இதே இருக்கானே அப்படின்னு மற்ற கேலி பண்ணுவாங்க இல்லையா. அப்போ கோர்ஸ் லைஃப்பில் வந்து எல்லா விதமான ஈடுபாடுகளும் அவசியம் இருக்கணும், அதில் வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் ப்ரையாரிட்டி எதுக்கு நமக்கு முதன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இறை ஈடுபாட்டு கொடுக்கணும். அதுவும் ஒருத்தன் ஒரு இறைவன் மேலே பற்று வைத்து இறை வாழ்க்கையிலே வாழ்கிறவனுக்கு
தன்னை சுற்றி இருப்பவர்களும் அதே நிலையில் இருந்தால் அங்கே வந்து ஒரு ஹார்மோனி இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுது, ஒரு கச்சேரி நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஸ்வரம் நல்லா பாடிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு ஒரு கச்சேரி நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல கச்சேரி. அப்போ அது ஒரு ஸ்வரத்தோடு போயிட்டுருக்கும்போது அங்கே அபஸ்வரம் மாதிரி பல சத்தங்கள் அப்படின்னா அந்த கச்சேரி நம்ம ரசிக்க முடியாது. பாடுறவங்களுக்கும் கஷ்டம், கேட்குறவங்களுக்கும் கஷ்டம், ரசிக்க முடியாது. அதே மாதிரி நான் மட்டும் வந்து முருகப்பெருமானோட கருணைக்கு பாத்திரமாக இருந்தாலோ அல்லது முருகப்பெருமான் எனக்கு மட்டும் அருள் செய்தாலோ அதனால் பிரயோஜனம் இல்லை. என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இந்த பசுர்வான்னு சொல்வார், அது மிருகங்கள்னு சொல்கிறார். இந்த என்ன வீட்டில் இருக்க மிருகங்களும் உன்னை தொட வேண்டும், அவங்களும் உன்னை நினைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சரியமாக தோணல. மிருகங்கள் எப்படி நினைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். குருவாயூரில் கோயிலில் ஒரு கஜராஜன் ஒரு யானை இருந்தது. நீங்களாம் எல்லாம் கேள்விப்பட்டீங்க. 60 வருஷம் வாழ்ந்த அந்த யானை குருவாயூரப்பன் மேலே அளவில்லாத பக்தி கொண்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சீவேலியில் வந்து இந்த குருவாயூரப்பனுடைய இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ மட்டும்தான் தன் மேல் யாரும் ஏறுவதற்கு அது அலோவ் பண்ணும். சீவேலி இல்லாமல் யாராலும் அந்த யானை மேல் ஏற முடியாது. ஏன்னா அது தன்னுடைய வாழ்க்கையை அந்த குருவாயூர் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்து அது அங்கேயே மாண்டு போச்சு, மரணம் எடுத்தது, அந்த சன்னதியிலே போச்சு. அது இல்லாமல் நீங்கள் இப்போ தெரியுங்க, நிறைய இடங்கள்லேருந்து ராமாயண சொற்பொழிவு நடக்கும். இந்த ராமர் கல்யாணம், சீதா கல்யாணம் நடத்துவாங்க இல்லையா? அந்த பல நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, சில இன்னும் பார்த்து கூட இருக்கலாம். இங்கே பார்த்தா திடீர்னு எங்கேயோ ஒரு வானரம் வந்து, ஒரு குரங்கு ரெண்டோ வந்து உட்காந்துருக்கோம். எங்கேருந்து வந்துன்னு தெரியாது, எதுக்காக வந்துன்னு தெரியாது. இங்கே நடக்கிறது ராமாயண உபன்யாசமாக இருக்கும், ராமாயணத்தை பற்றி ஒரு சொற்பொழிவாக இருக்கும், இல்லை ஒரு கல்யாணம், சீதா கல்யாணமாக இருக்கும். அங்கே வந்து இந்த மிருகங்கள் வந்துருக்கு. அதுங்களுக்கு எப்படி தெரியும்? அது மிருகங்கள் தானே, 6 அறிவு இல்லாதவை தான். 5 அறிவுள்ள மிருகங்களுக்கும் ஏன்னா அந்த உணர்வு உண்டு. அது இன்றைக்கி நடக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த குரங்கெல்லாம் வந்து நிற்கிறது இன்றைக்கி நடக்குது. அதனால தான் அது வந்து அன்னைக்கே ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு, என்னுடைய மிருகங்களும், என் வீட்டில் மிருகங்களும் உன்னை எண்ண வேண்டும், உன்னை ஸ்மரணிக்கணும், உன்னை பூஜை செய்யணும், உன்னை ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அதை வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். அப்படி எதுக்கு அதை வைக்கிறான்னு சொன்னாக்கா திருப்பி அதில் ஒரு சுயநலம்தான். நான் மட்டும் இறைவனுக்கு, முருகனுக்கு, அருளுக்கு பாத்திரமாக இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை முருக சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சேவையை முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டு விட்டார். என்னுடைய பக்தியைக்கு அவருக்கு மெச்சுறாரு. அது எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் அது. பட் அதே நேரத்தில் என்னை சேர்ந்தவர்களும் நான் என் அளவுக்கு அவர் மேலே பக்தி வைக்கணும், அவர் மேலே எண்ணத்தை வளர்த்து கொள்ளணும். அவர்கள் வந்து உனக்கு பூஜை செய்யணும், உன்னை ஸ்தோத்திரம் செய்யணும், உன்னை ஸ்மரணம் செய்யணும். ஸ்தோத்திரம், ஸ்மரணம் எல்லாம் தெரியும் இல்லையா? இது என்ன சொல்லுதுன்னா, மனம், மொழி, மெய், இந்த 3 நிலைகளாலும் முருகனை வணங்க வேண்டுங்கிறாரு. இப்போ நமஸ்கரிக்கணும், அவங்களும் நமஸ்கரிக்கணும். நமஸ்கரிக்கிறது உடலினால் செய்யறது இல்லையா? அது வந்து மனம், வாக்கு, காயம்னு சொல்லுவாங்க. இந்த காயத்தினால் அவரை நமஸ்காரம் செய்யணும். அப்புறம் ஸ்தோத்திரம்ங்கிறது வாயினால் அவரை புகழ பாடணும், அவருடைய முருகப்பெருமானுடைய புகழை பாடணும். அது வாக்கினால் சொல்வது. அவருடைய பாடல்களை பாடணும். சுப்பிரமணிய புஜங்கம் பாடலாம், நீங்கள் வந்து திருப்புகழ் பாடலாம், கந்த அலங்காரம் பாடலாம், கந்த சஷ்டி கவசம், இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுகின்றதெல்லாம் வாயினால் சொல்லுது, அது ஸ்தோத்திரம். அப்புறம் ஸ்மரந்தன்னா ஸ்மரணிக்கிறது, அது வந்து மனதினாலே எண்ணுவது. இப்போ சொன்னீங்களா, உடலாலும் வாக்காலும் மனதாலும், இந்த 3 நிலைகளாலும் வந்து மனம், ஆக்கு, காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாளும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏன்னா இறைவனை வணங்குவதற்குள்ள நிலைகளே 3 தான் இல்லையா? மனம், வாக்கு, காயால். அதனால தான் அது சொன்னார், நமந்த ஸ்திவந்தோ ஸ்மரந்த அப்படின்னார். நமந்த அப்படின்னா நமஸ்கரிக்கிறது. எப்படி? உடலால் நமஸ்காரம் பண்ணுறது, உடலினால் இறைவனை முருகப்பெருமானை வணங்குறது. அப்புறம் ஸ்துவந்தோன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஸ்தோத்திரம் வந்து வாயால் சொல்கிறது, அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறது. முருகா அப்படின்னு சொல்கிறது, திருமுருகாற்று படையை சொல்கிறது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி சொல்வது. அப்புறம் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அது மாதிரி நம்ம வள்ளலார் எழுதின பாட்டெல்லாம் இருக்கலையே, ஒருமையுடன் இந்த திருமலையில் நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும், இந்த அழகான பாட்டெலாம் இருக்குல்ல, அதுங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுறது. அதை வந்து ஸ்தோத்திரம், அதை ஸ்துவந்தோன்னாரு. அப்புறம் மனசுலேயே நினைக்கிறது, உள்ளத்திலே அது வந்து ஸ்மரணம் நினைக்கிறதுன்னு அர்த்தம்.
அந்த ஸ்மரணம் பண்ணணும். அதனால் உடல், மனம், வாக்கு, இந்த மூணு, அதாவது மனம், வாக்கு, காயம்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இந்த மூன்றினாலும் அவர்களும் மிருகப்பெருமானை வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது வந்து இது யார்? சர்வேஸ்வரன் சர்வே குமாராங்கிறார். இப்போ சும்மா மிருகான்னு சொல்லலை, இது ஏன்னா அவரையும் கூப்பிட்டுக்கிறார். அப்பாவையும் அவர் தானே சர்வேஸ்வரர், அனைத்துக்கும் தலைவர் அவர் தானே. அதனால் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு சர்வே குமாரா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. ஒரு அழகான ஒரு இந்த ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். களத்திரம் சுதா பந்துவர்க்க பசுர்வா நரோ வாதனாரி கிரகையே மதியா யமந்தோ நமந்த யஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்த சச்ச சதே சந்து சர்வே குமாரா அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த அழகான ஸ்லோகத்தை மனதில் ஏற்றிக்கொள்ளலாம். இது 28வது ஸ்லோகம். இத்துடன் இந்த பதிவை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 5 ஸ்லோகம் தான் இருக்குது. 5 ஸ்லோகத்தோடு நமக்கு 33 ஸ்லோகங்கள் முடிந்துவிடும். இது வந்து இந்த முருகப்பெருமானை நினைப்பதே ஒரு பெரிய பாக்கியம். அவர் புகழை பேசுவதே அதை விட பெருமையானது. உடலால் அவர் வணங்குவதே நமக்கு செய்கிற ஒரு புண்ணியம். இதெல்லாம் நமக்கு எல்லாராலும் நடக்க முடியாது, நடக்காதுங்க. நீங்கள் வந்து சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடவுளை வணங்குவதற்கு அவருடைய அருள் இருந்தால் தான் முடியும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க திருச்செந்தூர் போகணுன்னு நினைப்பாங்க, நினச்சோன்னு போயிட முடியாது. அவங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கும், வசதி இருக்கும், கார் இருக்கும், ஆள் இருக்கும், எல்லாம் இருக்கும். நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் போகணும் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவர் அங்கேருந்து கூப்பிடலன்னு சொன்னால் இங்கே இவருக்கு ஏதாவது வேலை வந்துடும், அதை விட முக்கியமான வேலை வந்துடும், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். ஏன்னா அவர் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் நம்ம அவரை வணங்க முடியும். அதை தான் வந்து மாணிக்கவாசகர் அவனர்களாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்னார். அந்த அருளை தான் நம்ம வேண்டணும். முதல்ல முருகப்பெருமான் வந்து, அப்பா உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாயிட்டேன்னா அப்புறம் நீ வந்து எனக்கு வேண்டியெல்லாம் நான் வரணும்னு சொன்னால் வான்னு சொல்லுவேன். உன் கருணைக்கு நான் பாத்திரம் இல்லாமல் நான் ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி இருந்தேன்னா எப்படி நான் வர முடியும்? அதனால் இந்த கருணைக்கு நான் பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன சொல்கிறார், நான் கருணைக்கு பாத்திரமாயிட்டேன், என்னுடைய சேர்ந்தவர்களும் பந்துக்களும் என்னுடைய வீட்டில் உள்ளவங்களும் நண்பர்களும் எல்லாரும் வந்து பாத்திரமாகணும். அதனால் உன்னை மனதால் எண்ண வேண்டும், உன்னை உடலால் உன்னை வணங்க வேண்டும், உன்னுடைய வாயால் உன்னுடைய பொருள்களை பாட வேண்டும். ஆக மனம், மொழி, மெய் 3ஆலும் உன்னை பாடி உன்னுடைய பெருமையை பாடி அவர்களும் உய்ய வேண்டும் அப்படின்றதான் இந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். அடுத்த 29வது ஸ்லோகத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.